அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாயை பற்றியும் பூனை பற்றியும் நம்மளுக்கு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாயை பற்றி முகமது நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்காக 7 முறை கழுவுங்கள். அதில் முதல் முறை மண்ணால் சுத்தம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வச்சிருச்சுன்னா அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவணும். அதில் முதல் முறை மண்ணை கொண்டு கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பாத்திரத்தில் நாய் வச்சுட்டா 7 முறை கழுவிட்டு நம்ம அதை பயன்படுத்தலாம். நாய்க்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு தட்டு கொடுத்து அதுக்குன்னு உணவுக்குன்னு ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை 7 முறை கழுவணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற பாத்திரத்தில் நாய் வாய் வச்சா மட்டிலும் தான் இந்த ஹதீஸ் பொருந்தும். அடுத்தது பூனையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை பற்றி கூறும்போது, அது அசுத்தமானது அல்ல, உங்களிடையே சுற்றி வரக்கூடியது தான் என்று கூறினார்கள். இது அபு கத்தாதா அலி அவங்க அறிவிச்சிருக்காங்க. பூனை நம்ம கூடயே சுற்றி வருது, அதனால் பூனை வாய் வச்ச பாத்திரம் அது கழுவணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு சொல்லலை. பூனை அசுத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பூனை சுத்தமானது அப்படின்னு அர்த்தம்.